ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கமேனி அவர் வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். ஸோ அதை வந்து அஃபிஷியலாகவே அறிவிச்சிருக்காங்க. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த ஈரானாக இருக்கட்டும், இஸ்ரேலாக இருக்கட்டும், அவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா உதவி செய்கிறாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். இந்த உலகத்தில் அமெரிக்கா வந்து ஒரு பயங்கரமான ஒரு சக்தியாக இருக்குது. ஸோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கும்போது ஈரான் தாக்கு பிடிக்குமா, ஈரான் என்னெல்லாம் நடக்க போகுது, ஈரானுக்கு யாரெல்லாம் உதவி அப்படிங்கிற பல விஷயங்களை தொடர்ந்து நம்ம வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஈரான் மீது நேற்று வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேல் வந்து கொடூரமாக தாக்குதலை தொடங்கியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஈரானோட பல்வேறு முக்கிய இடங்களை குறிவைத்து இஸ்ரேல் வந்து தாக்குதல் நடத்தி வந்துட்டுருக்கு. இன்னுமே இந்த தாக்குதலில் அமெரிக்காவும் கைகோர்த்து ஈரானை அட்டாக் செய்து வருது அப்படின்னு தான் சொல்லணுங்க. இதற்கு பதிலடியாக ஈரான் இஸ்ரேல் மீது ஏவுகணை தாக்குதல்லாம் நடத்தி வருது. இவங்களும் சும்மா இல்லைங்க. இவங்களும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மேலே தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. ஈரானுக்கு ஆதரவாளர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா ஆதரவோ அதுபோல் ஈரானுக்கு யார் ஆதரவாளர்னு பார்த்தீங்கன்னா, ஏமனில் செயல்பட்டு வரும் ஹவுதிகளும் அதே போல் இஸ்ரேலை குறிவைத்து தாக்கி வருகின்றனர். ஒரு பக்கம் ஹவுதிகள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏமனில் இருக்காங்க. ஸோ இதனால் ஒரு பெரிய பதற்றமே ஏற்பட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஈரானோட தலைநகர் டெக்ரானின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியிருக்கு. இஸ்ரேலின் ஏவுகணைகள் ஈரான் தலைநகரில் பல இடங்களை தாக்கியிருக்குங்க. ஈரான் எடுத்துக்கொண்டால் தலைநகரை பொறுத்த வரைக்கும் டெக்ரானில் தான் அதிகமான மக்கள் வந்து வசிக்கிறாங்க. ஏன்னா ஈரான் நிறைய இடங்களில் வெறும் பாலைவனம் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் எல்லா மக்களும் மேக்ஸிமம் வந்து அதோட தலைநகரான டெக்ரான் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் வந்து வசிக்கிறாங்க. ஸோ அரசின் முக்கிய அலுவலகங்கள் இங்கு தான் செயல்பட்டு வருது. இந்த நிலையில் தான் இஸ்ரேல் வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட இதய பகுதியான டெஹ்ரானை குறிவைத்து தாக்கியிருக்காங்க. ஸோ அதன்படி டெஹ்ரானில் உள்ள ஈரான் உச்சபட்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் அலுவலகத்தை குறிவைத்து 7 ஏவுகணைகளை ஏவப்பட்டது. ஸோ 7 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருக்குங்க. இந்த ஏவுகணைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அலுவலகத்தின் காம்பவுண்டை தாக்கியதாக தகவல்கள் வெளியாகி இருந்தது. ஸோ அப்போது அதாவது இது வந்து நடந்தது நேற்று நடக்கும்போது என்ன நடந்ததுன்னா, இந்த மாதிரி தாக்கும்போது அந்த கமேனி வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கே சுரங்கம்லாம் இருந்திருக்கு. அந்த சுரங்கத்துக்குள்ளே ரொம்ப ரகசியமாக பார்த்திங்கன்னா பதுங்கியிருக்காரு நேற்று சாயந்தரம் அந்த மாதிரி டைமில். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஈரானோட உளவுத்துறை அலுவலகம், காப்புத்துறை அமைச்சகம், அணுசக்தி திட்டங்களின் கட்டமைப்புகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குங்க. ஏன்னா உளவுத்துறை மூலமாக தான் எல்லாமே அவங்களால எதிர்நோக்க முடியும், என்ன நடக்குது, என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத. ஸோ அதையே அட்டாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியே பிளான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை இஸ்ரேல் மட்டும் தனியாக இருந்திருந்தாங்கன்னா இந்த அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. கூட அமெரிக்கா இருக்கிறதுனால தான் இந்த அட்டாக் கூட நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சரி, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குதல் நடத்திருக்காங்க. இதற்கு பதிலடியாக ஈரான் ஏதாவது செய்யாமல் இருக்குமா? அவங்களும் தாக்குதல் நடத்திருக்காங்க. ஸோ இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான பதிலடி தாக்குதலை தொடங்கியிருக்காங்க. இது வரைக்கும் இதற்கு பதிலடியாக வந்து பார்த்திங்கன்னா ஈரான் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா, முதற்கட்டமாக 30 ஏவுகணைகளை இஸ்ரேல் தலைநகர் டெல் அவீவ் மற்றும் ஜெருசலேம் நகரை நோக்கி அனுப்பியிருக்காங்க. இந்த வேளையில் ஈரானின் ஆதரவு அமைப்பான ஹவுதிகளும் இஸ்ரேலை வந்து பார்த்திங்கன்னா தாக்கியிருக்காங்க. ஈரானுக்கும் ஆதரவு இருக்குங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு கொடுக்குறாங்க. ஹவுதிகள் ஏமனை தலையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகின்றனர். இந்த ஹவுதிகளின் ஈரானின் சப்போர்ட்டில் செயல்பட்டு வருவது தான். ஏன்னா அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தான் ஹவுதிகளும் செங்கடல் பகுதியில் இஸ்ரேல் கப்பல்களை குறிவைத்து ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. ரொம்ப சிம்பிள். என்னென்னா, இப்போ எப்படி இஸ்ரேலுக்கு வந்து அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது, ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தால் தான் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு ஆதாயத்தின் அடிப்படையிலேயே அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, இந்த பக்கம் ஈரான் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. இந்த பக்கம் ஹவுதிகள் அவங்களும் இருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக ஓமன் பகுதியை சேர்ந்தவங்க. அவங்களுக்கு ஆதரவு இதுக்கு முன்னாடி யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஈரான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுதிகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. ஒரு நட்பு நாடு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க 2 பேர் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தாக்கிட்டு இருக்காங்க. ஹவுதிகள் வந்து செங்கடல் பகுதியில் அந்த இடத்துல இஸ்ரேலை வந்து பார்த்திங்கன்னா செங்கடல் பகுதின்னு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மத்திய கிழக்கில் பெரிய போர் வெடித்திருக்கு. பதற்றமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் பல நாடுகளும் தங்களின் வான்வெளி பரப்பை வந்து பார்த்திங்கன்னா மூட தொடங்கியிருக்காங்க. பல நிறுவனங்கள் மத்திய கிழக்கு பிராந்திய நாடுகளான பல நாடுகளுக்கு விமான சேவைகளும் வந்து பார்த்திங்கன்னா ரத்து செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா துபாய் ஏர்போர்ட் வந்து ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பான ஏர்போர்ட்டு. அந்த ஏர்போர்ட்டே வந்து பார்த்திங்கன்னா
தகர்த்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு இருந்த விஷயம். பட் இன்றைக்கி காலையில் எந்திரிச்சவொடனே நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா 35 ஆண்டு காலம் சாம்ராஜ்யம் வந்து பார்த்திங்கன்னா சரிஞ்சிருக்குங்க. ஈரானோட உயர் தலைவரான கமேனி வந்து கொல்லப்பட்டிருக்காரு. ஸோ அவர் எப்படி கொல்லப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் எல்லாமே அவங்களே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1989ஆம் ஆண்டு ஈரானின் முதல் உயர் தலைவர் அயதுல்லா கமேனியின் மறைவுக்கு பிறகு பொறுப்பேற்ற இவர் ஈரானின் அரசியல் மற்றும் ஆன்மீக அதிகாரத்தின் உச்சமாக திகழ்ந்திருக்காருங்க. 86 வயதான கமேனி நவீன மத்திய கிழக்கின் அரசியல் போக்கை மாற்றியமைத்த மிக முக்கியமான தலைவர்களில் இவரும் ஒருவராக கருதப்படுறாருங்க. கமேனியின் ஆட்சி காலத்தில் தான் ஈரான் தனது பிராந்திய செல்வாக்கை சிரியா, லெபனான், ஏமன் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் உள்ள ஆயுத குழுக்கள் மூலம் விரிவுபடுத்தியிருக்கு. அதே போல் எதிர்ப்பு ஆட்சின்னு சொல்லுவாங்க, ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்கிறது அழைக்கப்படும் இந்த வலையமைப்பின் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு வலிமையான அரணை அவர் உருவாக்கினார். அதாவது அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு எதிர்ப்பட்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ எப்படி அதாவது இஸ்ரேலு, அமெரிக்கா இருக்கிறது போல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சிரியா, லெபனான், ஏமன், ஈராக் இவங்கெல்லாம் ஒன்றா இருக்க மாதிரி ஒரு எதிர்ப்பட்சின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து உருவாக்கினது இவங்க தான். ஸோ அவரது 35 ஆண்டுகால ஆட்சியில் ஈரான் பல பொருளாதார தடைகளையும் உள்நாட்டு போராட்டங்களையும் சந்தித்தாலும் இராணுவம் மற்றும் நீதித்துறையின் மீது அவர் வைத்திருந்த பிடி தளரவில்லை அப்படின்னே சொல்லலாம். தற்போது பிப்ரவரி 2026 நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் கமேனி மட்டுமின்றி அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய பாதுகாப்பு ஆலோசகர்களும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறதுங்க. ஸோ அவங்களுடைய குடும்பங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஈரானில் ஒரு பெரிய அதிகார வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் அரசியலமைப்பின்படி அடுத்த உயர் தலைவரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு நிபுணர்கள் குழுவிடம், அதாவது அசம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட தான் இருக்குது. ஸோ கமேனியின் மகன் மோர்சபா கமேனி அல்லது பிற மூத்த மத குருமார்களில் ஒருவர் இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரியும் எதிர்பார்க்கப்படுதுங்க. கமேனியின் மறைவு ஈரானுக்கு ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுதுங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் இந்த சம்பவத்தை ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை மீட்டெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானில் இருக்க முக்கியமான அந்த கமேனியை போட்டு தள்ளிட்டாங்க. போட்டு தள்ளிட்டு ஈரானிய மக்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, உங்களை வந்து இத்தனை நாள் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுருந்தார், இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் நாட்டை மீட்டெடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களே அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா போட்டும் தள்ளிட்டு ஐடியாவும் கொடுத்த மாதிரி இருக்குது அப்படின்னே சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இருப்பினும் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படை இதற்கு பழிவாங்கும் வகையில் தாக்குதல்களை தீவிரப்படுத்தப் போவதாக அறிவித்துள்ளதால் மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் போர் பதற்றம் உச்சத்தை எட்டியிருக்குன்னே சொல்லலாங்க. சரி, என்னதான் இருந்தாலும் இந்த கம்பெனி தான் பிரச்சனை பண்ணுறாரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரே போட்டு தள்ளியாச்சு, இனிமேல் ஈரான் வந்து நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் தப்பு கணக்கு தான் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாங்க. ஏன்னா ஈரானோட புரட்சிகர பாதுகாப்பு படை வந்து பார்த்திங்கன்னா இதற்கு பழிவாங்கும் நோக்கில் பயங்கரமாக தாக்க போகிறதா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அறிவிப்புகள்லாம் வெளியிட்டிருக்காங்க. பயங்கரமாகவும் தாக்கிட்டு இருக்காங்க. பட் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான அங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் போயிட்டுருக்குங்க. நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா துபாயிலையாக இருக்கட்டும், அந்த மாதிரி கிழக்கு மத்திய அந்த பகுதியில் வசிக்கிறவங்க எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரசு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இதனுடைய விஷயங்கள் எப்போ முடிவடையும், இந்த வரலாறுக்கான தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இப்போ ஒரு 2-3 வருஷமாக நடக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாகவே இவங்க பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பிகாஸ் அங்கே சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த எண்ணெய் அந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வந்து எங்கே நீங்கள் அப்படி சுற்றி இப்படி சுற்றி எப்படி பார்த்தாலும் பணத்துக்கான பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்பட்டு வருதுங்க. அதை எண்ணெய் இவங்களுக்கு கொடுக்காத, எண்ணெய் இவங்களுக்கு கொடு, இந்த பண்ணு அதை பண்ணு, எங்களுக்கு கட்டுப்பாட்டு கீழே இரு, நீ இதை பண்ணு அதை பண்ணு அப்படிங்கிற மாதிரி மேலே இருக்க நாடுகள் கீழே இருக்க நாடை துன்புறுத்துகிற காரணத்தினால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு. பட் இது வந்து பார்த்திங்கன்னா
இப்போ ஈரானுக்கு வெளியே இருந்து இன்னும் பெரிய நாடுகள் ஏதாவது ஒன்று சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இந்த பிரச்சனை உலகப்பூரா கூட மாறிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பட் அந்தளவுக்கு இது பெருசாக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. பட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா இப்போது ஒரு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா சம்மந்தமே இல்லாமல் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வாய் நுழைக்கும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா வந்து வாய் நுழைச்சிட்டே இருக்கும். இப்போ அமெரிக்காவே எங்கேயோ ஒன்று பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்குன்னா அங்கே வாய் நுழைக்கிற அளவுக்கு யார் இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? யார் வந்து இதை பேசி தீர்த்து அமைதிப்படுத்தினா கரெக்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட தனிப்பட்ட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணலாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதே போல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.